தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். வேண்டாம்டா, வெந்த உள்ள வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவாடா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிராத போ. பான் உட்காருங்க. பான் உறுப்பினர் ஆஸ்டின். ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. தம்பி மயில் வாங்கணும் அண்ணே. வெளிகட்ட கொஞ்சம் போட்டுறா. இதா போட்டுறனே. உட்காருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க. கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கே பொழப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே மாட்டிக்கிட்டனே. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்க கேக்குறீங்களா கசிவுன்னு. அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. வகையா மாட்டிக்கிட்டனே. அத்தா வேற சொல்லி தப்பா சம்பாரிச்சில்ல. அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. வா அவங்க அடிச்சு வர ட்ரக்ல எந்திரச்சு ஓடி போயிடுவான். வா போயிடுவான். வா என்னங்க எங்க போறீங்க? இல்லங்க அது அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.